வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடைய போகிறார் 13ஆம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து. இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 134 நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு வக்ர தன்மையை பெறுகிறார். அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள், தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆக போகுது, இந்த வக்ரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் செய்தா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர சனியாக மாறுகிறார். அந்த வக்ர சனி அப்படின்றது 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பலனையும் கொடுக்கும், அடுத்து கெடு பலனையும் கொடுக்கும். ஏன்னா கெடு பலன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானோட சேரும் போது ஒரு எதிர் திசையில இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி மேக்னெட் ஈர்ப்பு தன்மை இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த வக்ர கிரகங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது சில கெடு பலன்கள் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தோரணையோட தான் இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவர்களாக தான் இருப்பாங்க, அதே சமயத்துல ஒரு ஜாம்பவான்களாக இருப்பாங்க. நிறைய சிம்ம ராசி என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களினுடைய பேச்சை தவிர்த்து வேற எந்த விஷயமுமே நம்ம செய்ய முடியாது. அந்த அளவிற்கு இவர்களினுடைய பவர் தான் அந்த வீட்டுல முழுமையாக ஆளுமை பெற்று இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு நபர்களும், அதே சமயத்துல பொது இடங்களிலும் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய பேச்சுதான் ரொம்ப அதிகாரபூர்வமா பேசுவாங்க. என்னதான் சொன்னாலும் அங்க ஒரு அதிகாரபூர்வமாக சொல்லும் போது எல்லோருமே இவர்களை கண்டு ஒரு பயப்படக்கூடிய ஒரு நபராக தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படிலாம் இருந்த காலம் போச்சு மேடம். நாங்க வாழ்ந்து நல்ல ஒரு ஜாம்பவன்களாக இருந்து தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களை அசைச்சிக்க யாருமே முடியாது. அப்படி நடந்து போனாங்க அப்படின்னா அந்த தொழில் நடக்குதோ இல்லையோ அந்த அளவிற்கு இவர்களினுடைய கம்பீரமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகளே பாத்தீங்கன்னா அப்படி பயந்து நடக்கக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு தொழில் ராஜ்யம்ன்றது இந்த சிம்மராசி அன்பர்களால மட்டும்தான் செய்ய முடியும். இவர்களினுடைய கெட்ட நேரம், இவர்களினுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு போராத நேரம் பல சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் கடந்த 2 வருடத்துல மிக பெரிய அளவுக்கு சரிவை சந்திச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு சரிவை சந்திக்காம இருந்தாங்களோ அந்த அளவுக்கு, அதாவது 15 வருஷமா பாதுகாத்து இருந்த அந்த பொக்கிஷமா இருந்த சில விஷயங்கள்லாம் உங்களை விட்டு பறந்து போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அப்படி சேர்த்திருப்பீங்க, அந்த சொத்துக்கள்லாம் இன்னைக்கு ஒரு சொத்து கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் இழப்புன்றது அதிகமாக இருந்திருக்கும். பணம் போனா திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு போன முதல் இழப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களும் நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான். அந்த அளவுக்கு உறவு முறைகள்ல பெரிய இழப்புகள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலாக இந்த உறவுக்காக தான் நீங்க இவ்வளவு பாடுபட்டது, இவ்வளவு ஒரு கம்பீரமாக இருந்தது, இவ்வளவு ஒரு தொழில் பிரயத்தனம் பண்ணது, இவ்வளவு ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்க செஞ்சது. ஆனா அந்த 15 வருஷ உழைப்புமே ஒரே நிமிடம் தான், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த உறவு முறையை பிரிஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த காலத்துல சில விஷயங்கள்ல ஜீரணிச்சுக்க முடியாத அளவுக்கு சில துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சனி வக்ர காலகட்டத்துல இந்த 4.5 மாதங்கள் 134 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் கலந்த சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்னதா ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்துருச்சு அப்படின்னாலே குடும்பத்துல பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்துகள் வரப்போகுது அப்படின்னு கடந்த ஒரு 6 மாதமாக நீங்க நிறைய உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க.
எங்கேயோ வீட்டுல ஒரு குடும்பமா சந்தோஷமா போறீங்க அப்படின்னா அந்த அதுக்கு பின்னாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பெரிய பிளவுகள், யாரு கண்ணு பட்டுதோ தெரியல, யாரு திருஷ்டி பட்டுதோ தெரியல, இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை நாங்க சந்திச்சிருக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் ரீதியாக அதிகப்படியான ஒரு டைட் பொசிஷன், இந்த அளவுக்கு நானும் ஒரு நெருக்கடியை, பண நெருக்கடியை சந்திச்சது இல்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுமே அதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது வரல. ஒரு ஒரு பிரயத்தனம் பண்ணி ஒரு சில வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணேன், அதுல இருந்தும் எனக்கு ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்தது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்ல, வருமான விஷயங்கள்லயும் நெருக்கடியை சந்தித்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த 8ஆம் இடத்துல வக்ரம்ன்றது ஒரு திடீர் ராஜயோகத்தை, திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர் ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறார். ராகுன்றது பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் மாதிரி, எப்படி நீங்க குடும்பத்தை இழந்தீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதே மாதிரிதான் இப்ப எப்படி உங்களுக்கு பணம் வருதுன்றது தெரியாது, ஆனா சில நேரத்துல ஒரு அதிகமான ஒரு பணம், இந்த காலகட்டம் உங்களுக்கு பினாமியாலாம் சில நிறைய ஒரு வரவுகள் வரும். மறைமுக வருமானம்ன்றது அதிகமாக இருக்கும். கமிஷன் தொழில்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த சிம்ம ராசியில கமிஷன் தொழில் யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ நீங்க எதிர்பார்த்ததுக்கு அளவுக்கு அதிகமாகவே அந்த கமிஷன்ன்றது அதிகமா வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த ஒரு 4.5 மாதங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது நிரந்தர ஒரு மாற்றம் கிடையாது. அதனால வரக்கூடிய பணத்தை கரெக்டா நீங்க செக்ரிகேட் பண்ணி ஒரு பிளான் பண்ணி செய்யும் போது அதுல ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முக்கியமா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்மராசி என்பர்கள் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய உடல் ரீதியான ஒரு இடத்துல கவனமாக இருக்கணும். உடல் தொந்தரவுகள்ன்றது கண்டிப்பா அதிகமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்து சனி பகவான் அந்த 7ஆம் இடத்து ராகுவோட சேரும் போது, ராகுவோட எல்லாம் சேர மாட்டாரு, அதே இடத்துல இருந்து அவர் பயணிக்கும் போது அந்த ராகுவோட அந்த ஈர்ப்பு தன்மைன்றது கண்டிப்பா அதிகமாக இருக்கும். ராகு முன் ராசியிலையும் பின் ராசியிலையும் இருக்கிறாரு அப்படின்னாலே அவர் தான் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுவார். அதனால இந்த மாதிரியாக இருக்கும் போது அந்த உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள். திடீர்னு ஏதோ ஒரு பாதிப்பு வரும், அந்த பாதிப்பு எதனால வந்தது, அத நிவர்த்தி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ஸ்கேன் மேல ஸ்கேன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் மாற்று மருத்துவம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு பலனளிக்காது. அந்த அளவுக்கு அந்த பேர் சொல்ல முடியாத சில வியாதிகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அந்த உடல் ரீதியான சில மாற்றங்கள் அதிகமா இருக்கும். இயற்கை மருத்துவம், இயற்கை உணவுகள் அதிகமாக எடுங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, மூலிகை மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கையா ஒரு சின்னதா ஏதோ ஒரு நெஞ்சில அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மூச்சு திணற மாதிரி இருக்கு அப்படின்னா அதற்குண்டான ஃபர்ஸ்ட் எய்டு என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அது பெருமளவு பாதிப்பை உங்களுக்கு கொடுக்காது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த 134 நாட்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்ரம், அடுத்து 7ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசியிலேயே கேது, இந்த 3 கிரகங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சாலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலைன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வராது. அப்படியே ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்தாலும் அந்த நன்மைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு சம்பவங்கள் எல்லாம் தாண்டிதான் நீங்க அந்த நன்மையை பெற முடியும். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சரபேஸ்வரர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. சரபேஸ்வரர்னா யாரு மேடம், அவர் எங்க தேடி நாங்க போறது, நாங்க ஆபீஸ்க்கு போறதா இல்ல சரபேஸ்வரரை போய் பாக்குறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரபேஸ்வரர்ன்றது சிங்கமுகம் கொண்ட அந்த சிவனின் அம்சம் தான்.
அவர் இல்லாத பட்சத்துல கோயிலுக்கு எல்லாம் போகாத பட்சத்துல நீங்க வீட்டுல வச்சு தாராளமா வழிபாடு பண்ணலாம். இல்ல மனசார பிரார்த்தனை அப்படின்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல 134 நாட்கள்ல ஒரு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.